உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே இந்த சாகோ கர்ட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஊறுகாய் அப்புறமா அப்பளம் கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு நைட்டு மொத்தம் நம்ம ஊற விட்டுறலாம். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் போட்டு தண்ணியும் சேர்த்து நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டாக வரது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் இதை வடிச்சிருங்க. தண்ணியெல்லாம் வெளியே போயிடட்டும். நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசி மட்டும்தான் வேணும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அப்புறமா வரமிளகாய் 1 போட்டு நல்லா வறுத்தெடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த ஜவ்வரிசி, இது கூட கேரட், அப்புறமா பொமோகிரானட், அப்புறமா கொத்தமல்லி தழை, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு கர்ட் நம்ம வந்து சேர்க்கணும். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த அந்த தாளிப்பையும் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்று இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்காதீங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான், எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ஊறுகாய், அப்பளம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.